Hi students, welcome to Friends of Maths and Physics TN நம்ம சேனல். இது வரைக்கும் என்ன பார்த்துட்டு இருக்கோம்? 12th Physics ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்துட்டு இருக்கோம், Electrostatics. இது வரைக்கும் எத்தனை வீடியோஸ் போட்டாச்சு? 16 வீடியோஸ் போட்டாச்சு. இது எத்தனாவது வீடியோ அப்படின்னா 17வது வீடியோ. யாராவது இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா 16 வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதெல்லாம் பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு அப்புறமா 17வது வீடியோ பாருங்கள். பார்க்கலாமா? ஓகே, இன்றைக்கி என்னென்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸ் பார்த்துட்டு இருக்கோமா? சரிங்களா, 1.2.1 சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலாக என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி நீட்டு, ஜேஇ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் போர்டு எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி. சரிங்களா, பார்க்கலாமா? நம்ம புக் பேக் முன்னாடி வாட் இஸ் த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னு ஒரு 2 மார்க் கொஸ்டின் இருக்குது. அது என்னென்னு நான் சொல்கிறேன், அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, டாபிக் போகலாமா? ஓகே, ஸோ வாட் இஸ் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படிங்கிற அதுக்கு முன்னாடி ஒரு கொஷின் கேட்குறேன். சரிங்களா, என்னென்னா 2 சார்ஜ் இருக்குது, Q1 அப்படிங்கிற சார்ஜ், Q2 அப்படிங்கிற சார்ஜ். ஓகேங்களா, 2 சார்ஜ். இந்த லெசனில் சார்ஜஸ் எப்படி இருக்குன்னு சொன்னோம்? ரெஸ்ட்டில் இருக்குன்னு சொன்னோம். இந்த 2 சார்ஜ் என்ன சார்ஜ்? பாயிண்ட் சார்ஜஸ். இது பாயிண்ட்டாக வச்சுருக்கிறதுனால பாயிண்ட் சார்ஜ் கிடையாது. 2 சார்ஜஸோட சரிங்களா டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது, 2 சார்ஜஸோட டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த சார்ஜோட சைஸ் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது பாயிண்ட் சார்ஜ். கம்பேர் பண்ணும்போது, டிஸ்டன்ஸை கம்பேர் பண்ணும்போது சைஸு ஸ்மாலாக இருந்தால். ஓகேங்களா, ஓகே. என்ன கேட்குறேன்னா, நான் கேட்குறேன் இப்போ வந்து வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த செகண்ட் சார்ஜ் அப்படின்னு கேட்குறேன். ஒன்றே உங்களுக்கு தெரியும் சார், எங்களுக்கு தெரியும் சார், 2 சார்ஜுக்கு இடையில ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு. இதே 2 மாஸுக்கு இடையில ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸு. அப்போது இந்த சார்ஜ் மேலே என்ன ஃபோர்ஸ் அப்ளை பண்ணால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு. அது எந்த டைரக்ஷனில் இருக்கும்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸு 2 சார்ஜை கனெக்ட் பண்ணுற லைன்லேயே இருக்கும். இது வந்து ++ங்கிறதால ரிப்பல் பண்ணும். ஸோ லைன்லேயே இருக்கும். இந்த பக்கம் ரிப்பல் பண்ணுறதுனால இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இந்த ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்குது? இந்த 2 சார்ஜை கனெக்ட் பண்ணுற லைன்லேயே இருக்குது. ரிப்பல் பண்ணுறதுனால இந்த பக்கம் இருக்குது. அட்ராக்ட் பண்ணுதுன்னா இந்த பக்கம் இருந்திருக்கும். ஓகே, இப்போ பேர் சொல்கிறோம். ஃபோர்ஸ் தான் இது பேர். யார் மேலே எப்போவுமே ஃபோர்ஸ் எழுதும்போது நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ஆனு, செகண்டு பை. யார் மேலே அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? அந்த ஃபோர்ஸை யார் தரா? ஆனா யார் மேலே, பைனா யார் தரா? யார் மேலே இந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? செகண்ட் சார்ஜ் மேலே. எந்த சார்ஜ் தருது? ஃபஸ்ட்டு சார்ஜ். அப்போ இது பேர் என்ன? F21 வெக்டாரு. அப்போ இது ஃபார்முலா கேட்குறேன். என்ன எவ்வளோ ஃபோர்ஸு? ஃபார்முலா என்ன சொல்லுங்கள் அப்படின்னா, சார் எங்களுக்கு தெரியும் கூலும் லா. அக்கார்டிங் டு கூலும் லா F21 வெக்டார் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா எழுதுவீங்கன்னா KQ1 Q2 by R² R cap ஆர் F21 வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சரிங்களா KQ1 Q2 by R² R cap. என்ன சார் 2 வாட்டி எழுதி போட்டிருக்கீங்கன்னா நல்லா கவனிங்க. இதில் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. என்னன்னா சில புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2-1 அப்படின்னா இங்கே 2-1 அப்படின்னு இருக்கும். நம்ம சிபிஎஸ்சி புக்கில் சரிங்களா. இதே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு புக்கில் இங்கே 1-2 இருக்கும். சார் இது கரெக்டாக இது கரெக்டான்னு கேட்குறாங்க நிறைய பேர். ரெண்டுமே கரெக்டு தான். என்னென்னா எடுத்துக்கிற மீனிங் தான். கவனிங்க, எங்கன்னா சொல்லியிருக்கேன், அதான் இதையும் கவனிச்சுங்க. 6 இங்கே பாரு, இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே ஃபஸ்ட்டு உள்ள நம்பர் இருக்குல்ல, எப்படி ஃபோர்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஆன்னு சொல்கிறோம்ல, இது இங்கே இந்த கேஸுக்கு ஃபஸ்ட்டு உள்ளது 2, அப்புறம் ஃப்ரம்மு. ஓகேங்களா, நம்ம ஸ்டேட் போர்டு புக்குக்கு ஃபஸ்ட்டு உள்ளது என்னதுன்னா ஃப்ரம்மு, செகண்ட் உள்ளது என்னன்னா 2. இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ R12 எடுத்துங்க. R12 வெக்டார், இதுக்கு பேர் என்னென்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். இதுக்கு பேர் யூனிட் வெக்டார் இல்லையா? கேப் வந்து யூனிட் வெக்டார் இல்லையா? இது பேர் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். எங்கேருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் வரையணும்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்க அப்படி சொல்கிறேன். ஒன்றுனா என்ன ஃப்ரம்மு. அப்போ ஃப்ரம் ஃபஸ்ட்டு சார்ஜ்லேருந்து எந்த சார்ஜுக்கிட்ட வரைகிறோம்? 2னா ஃப்ரம்னா இருந்தால் 2 எந்த சார்ஜுக்கு அந்த டிஸ்பிளேஸ் வரணும்னா செகண்ட் சார்ஜுக்கு. இதான் ஃப்ரம்மு, இதான் 2. ஓகேங்களா, இங்கேயும் பாருங்கள் ஃப்ரம்மு வந்து 1 தான். ஃப்ரம்மு இங்கே பாருங்கள் செகண்ட் உள்ளது ஃப்ரம்மா. அப்போது எங்கேருந்து வரைகிறாங்க? ஃபஸ்ட்டு சார்ஜ்லேருந்து வரைகிறாங்க. எங்கே போகுது? செகண்ட் சார்ஜுக்கு தான் போகுது. ரெண்டுக்குமே டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார் வந்து ஃப்ரம் வந்து ஃபஸ்ட்டு சார்ஜ்லேருந்து 2 வந்து செகண்ட் சார்ஜுக்கு தான். சரிங்களா, இந்த பக்கம் வரைகிற டிஸ்பிளேஸ்மெண்ட் யார் பேர் என்ன? R12 வெக்டாரு. இந்த வெக்டார் இதோட மேக்னெட்டியூலாம் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும்னா யூனிட் வெக்டாரு. இதெல்லாம் கிடைக்கும். சரிங்களா, இதே இங்கே பாருங்கள், இதே இந்த பக்கம் வந்து வரைகிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன். அப்போ என்ன எழுதுவீங்க? எங்கேருந்து வரைகிறீங்க? நம்ம யூஸ் பண்ணுறது எங்கேருந்து வரைகிறீங்க? செகண்ட் சார்ஜ்லேருந்து. எந்த வெக்டாருக்கு எந்த சார்ஜுக்கு போகுது? 2 ஃபஸ்ட்டு சார்ஜ். அப்போ தான் R21 வெக்டாரு. புரியுதுங்களா, டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டாரு. சரிங்களா, ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணாலும் சரி, நம்ம புக்கில் இதை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இனிமேல் வரக்கூடிய டாப்பிக்லாம் நம்ம புக்கில் உள்ள ஃபார்மேட்டே யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகேவா, கன்ஃபியூஸ் வராது. ஓகே, இப்போ நமக்கு தெரியும். ஓகே சார், இந்த சார்ஜ் மேலே எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத என்னால் கூலும் லா வச்சு சொல்ல முடியும் சார், 2 சார்ஜ் இருக்கும்போது. அப்போது நோட் பண்ணுங்கள்,
கூலும் லா எழுதிக்கிறீங்களா வச்சுக்காம கூலும் லா explains தி இன்ட்ராக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. என்னது யாருக்குள்ள இன்ட்ராக்ஷன் பெட்வீன் எழுதிக்கங்க, பெட்வீன் டூ சார்ஜஸ் ரெண்டு சார்ஜஸுக்கு இடையில உள்ள இன்ட்ராக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதா எந்த லா? கூலும் லா. அப்போது சார் ரெண்டு சார்ஜுக்கு மேலே 3 சார்ஜ் வந்துச்சுன்னா 4 சார்ஜ் வந்துச்சுன்னா n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருந்துச்சுன்னா அப்போ ஒரே ஒரு சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்கலாம். இப்போ நீங்கள் இந்த சார்ஜ் மேலே ஃபோர்ஸை வந்து கூலும் லா படி கண்டுபிடிச்சிட்டிங்க. அப்போ மோர் தென் 2 சார்ஜஸ் வந்தால் அப்போ தான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை யூஸ் பண்ணணும். புரியுங்களா? அப்போ தான் என்ன பிரின்சிபலை யூஸ் பண்ணணும்? சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை யூஸ் பண்ணணும். சொல்லட்டுமா? இப்போ கவனிங்க, இப்போது இங்கே Q1 அப்படின்னு சார்ஜ் இருக்குது, ஓகேங்களா? இங்கே Q2 அப்படிங்கிற சார்ஜ், அடுத்து இங்கே Q3 அப்படிங்கிற சார்ஜ், அடுத்து இங்கே Q4 அப்படிங்கிற சார்ஜ், அப்புறம் இங்கே Q5 n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. இங்கே எவ்வளோ இந்த சிஸ்டம்னு எடுத்துங்க, இந்த சிஸ்டத்தில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது? n நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது. அப்போ நான் கேட்குறோம் வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த ஃபஸ்ட்டு சார்ஜ்? இந்த ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்குறேன். அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா வச்சு போட முடியுமா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இந்த ஃபார்முலா வச்சு நீங்கள் போட முடியுமா? முடியாது. ஏன்னா நிறையா சார்ஜஸ் இருக்கே இல்லையா? அப்போது எப்படி சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை யூஸ் பண்ணுற போகிறோம் அப்படின்னு கவனிங்க. சொல்லுங்கள் சார், செகண்ட் சார்ஜு ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலே இந்த பக்கம் ஃபோர்ஸ் கொடுக்கும் சார். எப்படி இந்த பக்கம் வருதுன்னா 2 சார்ஜை கனெக்ட் பண்ணுற லைன்லேயே இருக்கும், ரிப்பல்னால இந்த பக்கம் இருக்குது. இதுக்கு பேர் என்னென்னா எஃப். ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலே யார் தரேன்னா செகண்ட் சார்ஜ் F12 வெக்டாரு. அடுத்து தேர்டு சார்ஜு ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலே கொடுக்குற ஃபோர்ஸ் இந்த லைன் ஜாயினிங்லேயே இருக்குது. இதுக்கு பேர் எஃப். ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலே யார் தரேன்னா F13 வெக்டாரு. சிமிலர்லி ஃபோர்த்து சார்ஜு ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலே அப்ளை பண்ணுற ஃபோர்ஸு ஜாயின் பண்ணுற லைன்லேயே இருக்கும். இதுக்கு பேர் என்னென்னா F14 வெக்டாரு. அதேமாதிரி nth சார்ஜு அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாயின் பண்ணுற லைன்லேயே இருக்கும். இதுக்கு பேர் என்னென்னா F1 nth சார்ஜ் வெக்டார். ஓகேங்களா? புரியுதா? அப்போ என்ன பண்ணலாம்? இங்கே ஒரு ஃபோர்ஸ் இருக்குது, இந்த ஃபார்முலா எழுதிட்டீங்க. அப்போது இப்போ எத்தனை ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது அந்த ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலே? இவ்வளோ ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது. அப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம்? ஆட் பண்ணிடலாமா? ஆட் பண்ணிட்டா டோட்டல் ஃபோர்ஸ் கிடச்சிருமா? சரிங்களா? அப்படியா கவனிங்க. இப்போ சொல்கிறேன், சப்போஸ் இது வந்து ஒரு 1 நியூட்டன், இது 2 நியூட்டன், இது 3 நியூட்டன், சப்போஸ் இது 5 நியூட்டன் சொன்னோன்னா உடனே என்ன பண்ணுவீங்க? சார் டோட்டல் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுவீங்கன்னா 1 + 2 + 3 + 5 ஈக்குவல் டு ஆன்சர் போட்டுருவீங்க. எவ்வளோ? 8, 10, 11 நியூட்டன் அப்படின்னு போடக்கூடாது. சரிங்களா? சாதாரணமாக ஆட் பண்ணக்கூடாது. எந்த மாதிரி ஆட் பண்ணணும்னா வெக்டார் சம்மேஷன் தான் போடணும். என்ன சம்மேஷன்ப்பா? வெக்டார் சம்மேஷன். அது என்ன சார் வெக்டார் சம்மேஷன்? ஒன்றும் இல்லை, நீங்கள் படிச்சிருப்பீங்களா ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன். 2 வெக்டாரை ஒரு ஆங்கிளில் இருக்கும்போது எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு. அந்த ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷனோட ரிசல்ட் படிச்சிருப்பீங்க. √(a² + b² + 2ab cos θ படிச்சிங்களா? கவலைப்படாதீங்க, நான் அடுத்த வர வீடியோலையும் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகேவா? அப்போ வெக்டார் சம்மேஷன் எடுக்கணும். வெக்டார் சம்மேஷனா சார்? நோட் பண்ணிக்கோங்க, எப்படி வெக்டார் சம்மேஷன் நான் சொல்கிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ நம்ம புக்கில் உள்ளதை நீங்கள் ஃபாலோ பண்ணிப்பீங்களே. இப்போது எப்படி அந்த ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலே உள்ள டோட்டல் ஃபோர்ஸஸை கண்டுபிடிக்க போகிறோம் பார்க்கலாமா? கவனிங்க. ஸோ என்ன கேட்குறேன்? டோட்டல் ஃபோர்ஸு, ஓகேங்களா? டோட்டல் ஃபோர்ஸு யார் மேலே? ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலே. என்ன பண்ணணும்? எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். எல்லாத்தையும் வெக்டார் சம்மேஷன் எடுக்கணும். வெக்டார் சம்மேஷனா சார்? எஃப் ஃபஸ்ட்டு சார்ஜ் அப்போ F12 வெக்டாரு ப்ளஸ் F13 வெக்டாரு ப்ளஸ் F14 வெக்டாரு ப்ளஸ் nth சார்ஜ் F1n வெக்டார். சரிங்களா? சாதாரணமாக ஆட் பண்ணக்கூடாது. என்ன சம்மேஷன் எடுக்கணும்? வெக்டார் சம்மேஷன் எடுக்கணும். சரிங்களா? ஸோ இதை வச்சு வாட் இஸ் த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படிங்கிறதுக்கு டெஃபினேஷன் நான் சொல்கிறேன். சரிங்களா? புரிஞ்சுதா? ஸோ மோர் தென் 2 சார்ஜஸ் வந்தால் எப்படி ஒரே ஒரு சார்ஜ் மேலே ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்லா ஃபோர்ஸஸோட இந்த சார்ஜஸ்னால் வரக்கூடிய எல்லா ஃபோர்ஸஸையும் என்ன சம்மேஷன் எடுத்துகிறோம்னா வெக்டார் சம்மேஷன் எடுத்துடணும். சரிங்களா? இப்போ எழுதலாமா நம்ம டெஃபினேஷன் என்னதுன்னா கேட்டாங்க 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா எழுதிக்கிறீங்களா? சொல்லட்டுமா? என்னது? இங்கே பாருங்கள், இதை வச்சே எழுதலாம்ப்பா. இந்த பாருங்களேன், இந்த ஃபார்முலா வச்சே நான் எழுதுறேன் பாருங்களேன். அப்போ ஈஸியாக படிச்சிருவீங்களா நீங்களும்? கவனிங்க. டோட்டல் அப்படி தானேப்பா? டோட்டல் ஃபோர்ஸ், ஆமாம், டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எனி ஒன் சார்ஜ். இங்கே நிறையா சார்ஜ் இருக்குல்ல,
ஆனால் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம், டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எனி ஒன் சார்ஜ், ஒரே ஒரு சார்ஜ் ஆக்டிங் ஆன் எனி ஒன் சார்ஜ் சரிங்களா. இதுக்கு முன்னாடி வேணால் நீங்கள் வேணால் எழுதிக்கலாம், இஃப் தேர் ஆர் n சார்ஜஸ் இருந்தால் டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் எனி ஒன் சார்ஜ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இஸ் ஈக்குவல் டு தி என்ன சம்முப்பா இது என்ன சம்மு, வெக்டார் சம்மு இஸ் ஈக்குவல் டு தி வெக்டார் சம் ஆஃப் யாரை வெக்டார் சம் பண்ணுறீங்க, ஃபோர்ஸஸை தானே வெக்டார் சம் பண்ணுறீங்க, வெக்டார் சம் ஆஃப் ஃபோர்ஸஸ். இந்த ஃபோர்ஸஸ் யார் தரா, இந்த ஃபோர்ஸஸ்லாம் யார் தரா, ரிமைனிங் சார்ஜஸ், இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ் தவிர மற்ற எல்லா சார்ஜஸும் கொடுக்குதா. ஸோ வெக்டார் சம் ஆஃப் ஃபோர்ஸஸ் சரிங்களா. இது யார் மேலே ஆக்ட் ஆகுது, எக்ஸட்டட் யார் மேலே, இது இந்த ஃபர்ஸ்ட் சார்ஜ் மேலே எக்ஸட்டட் ஆன் இட் பை யார் தரா, பை ஆல் அதர் சார்ஜஸ் ஸோ திஸ் இஸ் த சூப்பர்பொசிஷன் பிரின்சிபல். ஓகேங்களா. ஸோ கூலும்லா வந்து ரெண்டு சார்ஜுக்கு இடையில உள்ள ஃபோர்ஸை இன்ட்ராக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. நம்ம சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படிங்கிறது ரெண்டு சார்ஜுக்கு மேலே போயிட்டா சரிங்களா, ஒரு சார்ஜ் மேலே ஆக்ட் ஆகிற டோட்டல் ஃபோர்ஸை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்லாத்தையும் வெக்டார் சம் பண்ணிடணும். ஓகேங்களா. சாதாரணமாக இந்த மாதிரி ஆட் பண்ணிடக்கூடாது, வெக்டார் சம்மேஷன் பண்ணணும் அப்படின்னு. ஓகேங்களா. ஓகே புரியுதா. ஓகே இது ஃபார்முலா ஃபுல்லாக எழுதி போட்டலாமா, அந்த nth சார்ஜுக்கு கவனிங்க பார்ப்போம். இப்போ எழுதட்டுமா, நான் இதுக்கு ஃபார்முலா நமக்கு தான் தெரியுமே. இதில் நோட் பண்ணுங்கப்பா, இதில் என்ன நோட் பண்ணணும்னா நான் சொல்ல மறந்துட்டு பாருங்கள், இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் எப்போ வேலிடு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எப்போ வேலிடு அப்படின்னா இப்போ இங்கே ஒரு சார்ஜு, இங்கே ஒரு சார்ஜு, இங்கே ஒரு சார்ஜு, இது ஃபஸ்ட்டு சார்ஜுன்னு வச்சுங்க, இது செகண்ட் சார்ஜ், இது தேர்ட் சார்ஜ். இப்போது நான் கேட்குறது ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலே ஃபோர்ஸ் கேட்குறேன். ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணுவோம், ஜாயின் பண்ணுற லைனில் இருக்கும், இந்த பக்கம் இருக்கும், இதுக்கு பேர் F13 வெக்டார் வைப்பீங்க. இது ரெண்டு ஜாயின் பண்ணுற லைனில் இருக்கும், இதுக்கு பேர் என்ன வைப்பீங்கன்னா F12 வெக்டார்னு வைப்பீங்க. ஓகேவா, கரெக்டாக. ரெண்டு ஃபோர்ஸ்க்கு ஆங்கிள் எவ்வளோனா தீட்டா, ரெண்டையும் சாதாரணமாக ஆட் பண்ணிடாதீங்க, ட்ரையாங்குலர் ஆஃப் அடிஷன் வச்சு தான் ஆட் பண்ணுவீங்க. அப்போ டோட்டல் ஃபோர்ஸ் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபலை வச்சு கண்டுபிடிச்சிடுவீங்க. சரிங்களா. ஓகே என்ன கேட்குறேன்னா, இப்போது இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில உள்ள ஃபோர்ஸு இந்த ஃபோர்ஸ் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆன் ஒன் இது. அதே மாதிரி இந்த ரெண்டு சார்ஜுக்கு இந்த சார்ஜ் இது மேலே கொடுக்குற ஃபோர்ஸு இது. அப்போ இன்னொரு சார்ஜ் வருது சார், ஃபோர்த்து சார்ஜ் ஒன்று வருது. அப்போது இந்த சார்ஜ் வந்து இது மேலே ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும்போது இந்த ஃபோர்ஸ் அஃபெக்ட் ஆகுமா சார், அஃபெக்ட் ஆகுமானா மாறுமா. இப்போ எக்ஸாம்பிள் 5 நியூட்டன், ஃபோர்த்து சார்ஜ் வந்தோன்னா இது 6 நியூட்டன் போகுமா, மாறவே மாறாது. இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில உள்ள இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இருக்குல்ல, இது மற்ற சார்ஜஸ்னால இது என்ன ஆகாதுன்னா அஃபெக்ட் ஆகாது. அஃபெக்ட் ஆகலைன்னா we can apply the superposition principle. என்ன ஆகாதுன்னா அஃபெக்ட் ஆகாது. சரிங்களா. அப்போ நோட் பண்ணிக்கிங்களா, இதில் என்ன நோட் பண்ணுறீங்க அப்படின்னா, நோட் பண்ணுங்கள், இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இது வரைக்கும் நீங்கள் 2 மார்க்கில் எழுதுனா போதும். சரிங்களா. எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுங்க இதையும். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் சரிங்களா, between charges, electrostatic force between charges is not affected, affect ஆகாது, is not affected by all other affected by presence of other charges. So other charges ஓட ப்ரெசன்ஸ்னால இருக்கிறதுனால இந்த ஃபோர்ஸ்லாம் என்ன ஆகாதுன்னா அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா. எக்ஸாம் என்ன உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா, F12 வெக்டார் இருக்குல்ல, இஸ் நாட் அஃபெக்டட் யாருக்கும் ஃபஸ்ட்டு சார்ஜுக்கும் செகண்ட் சார்ஜுக்கும் இஸ் நாட் அஃபெக்டட் பை தேர்ட் சார்ஜ். ஸோ தேர்ட் சார்ஜ் வந்து இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணிடாது, அஃபெக்ட் பண்ணாது. சிமிலர்லி F13 வெக்டார் என்ன வர சொல்லுங்க பார்ப்போம். சார் F13 வெக்டார் இஸ் நாட் அஃபெக்டட், யாருனால அஃபெக்ட் ஆகாது, இஸ் நாட் அஃபெக்டட் பை என்ன சார்ஜ், செகண்ட் சார்ஜ். ஸோ இப்படி இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா இந்த சார்ஜ் மேலே ஆக்டர் டோட்டல் ஃபோர்ஸை வெக்டார் சம் எடுத்துகிறோம். அதுக்கு பேர் தான் என்னதுன்னா சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். சரிங்களா. ஓகேவா. ஓகே நோட் பண்ணிக்கங்க, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ இன்னும் எவ்வளோ சார்ஜ் வந்தாலும் அந்த F12 தான், அந்த F13 தான்.
ஓகேங்களா? இதுக்கான ஃபார்முலாவே எழுதி போட்டலாமா? இந்த 2 சார்ஜுக்குள்ள ஃபார்முலா தான் நமக்கு, இந்த 2 சார்ஜுக்கு இடையில ஃபார்முலா நமக்கு தெரியும். சரிங்களா? அதை எழுதி போட்டுமா? கவனிங்க. ஸோ இதோட நமக்கு இந்த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் முடியுது. ஓகேவா? என்ன ஃபார்முலாப்பா? ஸோ டோட்டல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் ஃபர்ஸ்ட் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு, இது 2 சார்ஜுக்கு இடையில ஃபோர்ஸ் ஃபார்முலா சொல்லுங்க பார்ப்போம். சார் கே Q1 Q2 பை இங்கே என்ன சொல்லியிருக்கப்பா, ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலேயா, ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலே செகண்ட் சார்ஜ் கொடுத்து R12 சரிங்களா? R12 எங்கேருந்து வரையினா ஃப்ரம் 1லேருந்து சரிங்களா? அப்போ R12 ஸ்கொயர்டு R12 கேப்பு சரிங்களா? ஏன்னா ஃபஸ்ட்டு சார்ஜ் மேலே இன்னொன்று செகண்ட் சார்ஜ், தேர்ட் சார்ஜ், ஃபோர்த்து சார்ஜ் இந்த மாதிரி வரும்ல, அப்போ R12 கேப் ப்ளஸ் கவனிங்க இங்கே 12னா இங்கே 12 வருதா, இங்கே 21 வரணுமே, 21 வரணுமா? நீங்கள் என்ன பண்ணிக்கங்க, நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்மேட் என்ன பண்ணணும், 1-2னா 2-1 சொன்னோமா, அப்படியே மாற்றி 2-1 கேப்பு. ஒன்றும் இல்லை நான் கன்ஃபியூஸ் ஆகலை, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு பார்க்குறேன். சரிங்களா? சமாளிக்கிறீங்களா சார்? அப்படிலாம் இல்லை. இங்கே 1-2 எழுதுனோடப்பா, நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் கொஞ்சம் முன்னாடி போய் பாருங்கள். 1-2ன்னு நம்ம எழுதுனோம்னா ஆருக்கு எழுதும்போது 2-1 எழுதுவோம். 1-3ன்னு எழுதுறோம்னா ஆருக்கு எழுதும் போது 3-1 எழுதுறோம். அவ்வளோதான்ப்பா, அதை சொல்கிறதுக்கு தான். சாரி, கோச்சுக்காதீங்க. சரிங்களா? ஓகே. அப்போ என்ன வரும், R21 கேப்பு. அப்போ எப்படி எழுதலாம்? ஸோ கே இங்கே என்ன வருப்போ 1-3 இதை பார்த்து எழுதுங்கப்பா. Q1 Q3 டிவைட் பை 1-3னா மாற்றி R31 ஸ்கொயர்டு R31 கேப்பு. அதே மாதிரி ப்ளஸ் F114க்கு கே Q1 ஓகேவா Q4 டிவைட் பை R41 ஸ்கொயர்டு R41 கேப்பு ப்ளஸ் டாட் என்னப்பா வரும், கே Q1 இன்னொரு சார்ஜ் என்னது, nth சார்ஜ் ஓகேவா, nth சார்ஜ் டிவைட் பை என்னப்பா R ஓகேங்களா N1 ஸ்கொயர்டு RN1 கேப்பு. இதை நம்ம புக்கில் லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்களா, இதில் எது காமனாக எடுக்கலாம் பாருங்கள். கே எல்லாம் காமனாக இருக்கா, கே Q1லாம் காமனாக இருக்குது. சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணலாம், கே Q1 காமனாக எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போது காமனாக எடுத்துரும் நீங்கள் சம் போட்டுக்கலாம். நம்ம கேயோட வேல்யூ என்னப்பா, ஏர் மீடியத்தில் இருந்தால் கேயோட வேல்யூ வந்து 1/4πε0. சரிங்களா? அப்போ F1 டோட்டல் இஸ் ஈக்குவல் டு, ஸோ கே எல்லாம் காமனாக எடுத்துட்டிங்கன்னா என்ன வரும், 1/4πε0. இதெல்லாம் எழுதிடலாமா? நீங்கள் எழுதிடுவீங்களா? Q1 Q2 பை என்ன வரும், R21 ஸ்கொயர்டு R21 கேப்பு நீங்கள் எழுதிருங்க அப்படியே. சரிங்களா? ஓகேவா? சம் வரும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ வாட் இஸ் த சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் அப்படின்னா, சார் ஒன்றும் இல்லை சார், 2 சார்ஜுக்கு இடையில உள்ளது கூலும் லாவை யூஸ் பண்ணிக்கிறோம். சப்போஸ் மோர் தென் 2 சார்ஜஸ் வந்துச்சுன்னா ஒரு சார்ஜ் மேலே ஆக்டார டோட்டல் ஃபோர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் யூஸ் பண்ணலாம். எப்படி வந்து ஒரு சார்ஜ் மேலே ஆக்டார ஃபோர்ஸை கண்டுபிடிக்கணும்னா, மற்ற சார்ஜஸ் கொடுக்குற ஃபோர்ஸஸை வெக்டார் சம் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். இந்த ஃபோர்ஸ் வந்து மற்ற சார்ஜோட ப்ரெசன்ஸ்னால இந்த ஃபோர்ஸஸ் எல்லாம் என்ன ஆகாதுன்னா அஃபெக்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது உங்கள் புக்கில். சரிங்களா? அந்த ப்ராப்ளமை நம்ம பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி ட்ரையாங்குலர் ஆஃப் அடிஷனோட பேசிக்ஸை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஓகே, நல்லா படிங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூப்பா. தேங்க்யூ.